ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்பத்திரியில் எங்கள் அக்கா கூட இருந்துச்சுல, வேறு யாரும் உங்களுக்கு இல்லையா, வேறு யாரும் வரமாட்டாங்களான்ற மாதிரி நிறைய பேர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்னு. புதுசாக என் சேனல் பார்க்குறவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால நான் உங்களுக்கு வந்து அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொன்று, பாய் கேர்ள் பேபி மூமெண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சான்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா மட்டும் ஏன் வந்தாங்க, உங்கள் மாமியார் அம்மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பழைய வீடியோவில். புதுசாக வந்தவங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு இது எத்தனாவது குழந்த, உங்களுக்கு எத்தனை வயசு, இப்படி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லா டிஃப்ரெண்ட்டான கேள்விக்கும் இந்த ஒரே வீடியோவில் பதில் சொல்கிறேன். இனிமேல் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேளுங்க, அதுக்கு பதில்கள் கூட நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வந்து எனக்கு இது எத்தனாவது குழந்தைன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு 2 பையன் இருக்காங்க. 3வது இது பொம்பளை பிள்ளை. பையனுக்கு 8.5 வயசு ஆகுது, 4வது படிக்கிறான். 2வது பையனுக்கு 3.5 வயசு ஆகுது, இன்றைக்கி தான் ஸ்கூல் சேர போகிறாரு. அந்த ஷார்ட்ஸை நான் சாயந்தரம் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்து வந்து பாப்பா வந்து இப்போ பிறந்து இன்றைக்கி 16 நாள் ஆகுது. இன்றைக்கி பேர் வைக்க போகிறோம். இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு அந்த கருகுமணி, பாசி, வளையல் இதெல்லாம் போட்டு விட போகிறேன். எங்கள் ஊரில் இதுதான் வழக்கம். 16ஆம் நாள் கவிச்சி இதெல்லாம் எடுத்து செஞ்சு சாமி கும்பிட்டு பேச்சி ஆயின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில். அதாவது பேச்சி அம்மா வந்து குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்குருவாங்களாம். நம்ம வெளியில் எங்கேயாவது தண்ணி கிண்ணி பிடிக்க போகிறோம், இல்லை கடைக்கு போகிறோன்னா பாப்பா யார்ட்டையா கொடுத்துட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஐயோ அது அழுதுச்சோ தூங்குச்சோ, இல்லாட்டி நம்ம வீட்லேயுமே சும்மா நம்ம கூட இருக்கும்போதே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பயந்து எந்திரிக்கும்ல, அந்த மாதிரிலாம் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் வச்சு பேச்சியம்மா சாமியை கும்பிடுவாங்க. கும்பிடாதவங்க என்ன செய்வாங்கன்னா, கும்பிடுறவங்களுக்கு பச்சரிசி, முட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து துண்ணூறு மட்டும் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரியும் கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கவிச்சி எதுவும் செய்யலை, ஏன்னா முந்தா நேற்று தான் செஞ்சோம் எல்லாமே. நாத்தனார் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க முறை நாங்கள் வாங்கி தரணும்னு வாங்கி கொடுத்தாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டோம். அதனால் நான் ரொம்ப கவிச்சி சாப்பிட மாட்டேன்ல, அதனால் வந்து நாங்கள் சிம்பிளாகவே என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கார் வந்தால் தான் தெரியும். பையனை ஸ்கூலில் விட போயிருக்காரு. வரவு ஏதாவது சமைச்சு சாமி மட்டும் கும்பிட்டு பாப்பாவுக்கு இன்னும் பேர் முடிவு பண்ணலை. அந்த பேர்லேருந்து ஒரு 5 பேர் எடுத்து இன்னுமே தான் எழுத போகிறோம். நான் இன்னும் முடிவு பண்ணலை. பேப்பரில் எழுதி சாமிக்கு முன்னாடி போட்டு எந்த பேர் வருதோ ஏற்றுக்கிட்டு வச்சுருவோம். சரிங்களா? நீங்கள் அனுப்பின பேர்லேருந்து செலக்ட் பண்ணி ஒரு 5-6 பேர் அதுலேருந்து பேப்பரில் போட்டு குலுக்கி எடுத்து வைக்க போகிறோம். அடுத்து வந்து எனக்கு வயசு எத்தனைன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 32 வயசு முடிஞ்சிருச்சு, 33 ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? வயசு கேட்டிருந்தாங்க நிறைய பேர், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், என் வயசு மறைப்பதே இல்லை. எனக்கு 23 வயசில் கல்யாணம் ஆச்சு, 24 வயசில் தருண் பிறந்தான், 28 வயசில் 2வது பையன் பிறந்தான். இப்போ வந்து 32 வயசு முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் ஆகுது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு என்னுடைய வயசு வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஏன் இத்தனை வயசில் குழந்த பார்த்திங்கன்னா, அது நம்ம கையில் இல்லை. 2வது குழந்த பிறந்து 28 வயசில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோன்ட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போனேன். அப்போயும் நமக்கு ஏதோ தட்டி போச்சு, பண்ண முடியாத மாதிரி. அதனால தான் அப்படியே தட்டி போனதுனால அப்படியே அந்த ஒரு சூழ்நிலை கிடைக்கல, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற சூழ்நிலை. 2வது எங்கள் அம்மா ஏன் வரல, எங்கள் மாமியார் ஏன் வரல, எங்கள் நாத்தனார் ஏன் வரலன்ட்டு நிறைய பேர், யார் உங்களுக்கு இவங்கெல்லாம் துணைக்கு வரலையான்னு. 2வது பையன் மாதமாக இருக்கலையே 50-60 நாள் இருக்கும், 3 மாதம் நினைக்கிறேன். எங்கள் அம்மா இறந்து போச்சு, 50 நாள் தான். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. வயசு எங்கள் அம்மாவுக்கு 55 வயசு 56 வயசு தான் சாகையில். நிறைய மாத்திரைகளை போட்டு காட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நிறைய மாத்திரைகளை வந்து மெடிக்கல்லையே வாங்கி போட்டு கிட்னி எல்லாம் வெந்து போய், கர்ப்பப்பையெல்லாம் ரொம்ப வெந்து போய், பணம் இருந்தால் காப்பாற்றிருக்கலாம், பணம் இல்லை, அதனால் எங்களால் காப்பாற்ற முடியல அப்போ உள்ள சூழ்நிலையில்.
கவர்மெண்ட்லேயும் சரியாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட்டில் காசு இருந்தால் பார்த்துருக்கலாம். அதனால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல. எங்கள் அம்மா வந்து இறந்துருச்சு. எங்கள் மாமியாருக்கும் திடீர்னு வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி வயிற்றுலலாம் வந்து அவங்க இறந்து 16ஆம் நாள் சாமி கும்பிட்டு அதுக்கு மறுநாள் சுந்தர் வந்து பிறந்தான், 2வது பையன். அதனால் அவங்களுக்கு வந்து எங்கள் மச்சான் செலவு பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அது கொஞ்சம் இதாக காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவங்களுக்குமே ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. 2வது பையனை மாதமாக இருக்குது எங்கள் மாமனார் தான் கூப்பிட்டு போனார் டெலிவரிக்கெலாம். எங்கள் மாமனார் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருந்திருப்பார் இப்போ வீடு கட்டுறதுக்கெலாம். இப்போ அவரும் இல்லை, அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 வருஷம், ஜூலை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்தால் 2 வருஷம் அவருக்கு. ஆமாம் 2வது வருஷம், 2 வருஷம் ஆகுது இறந்து. அதனால் அவங்களும் இல்லை, பெரிய ஆளுங்க யாரும் இல்லை. எங்கள் அப்பா வந்து இருக்கார், அவருக்கு நடமாட முடியாத அளவுக்கு ஊரில் இருக்கார். எங்கள் அக்கா வந்துச்சு இல்லையா, எங்கள் அக்கா கூட தான் இருக்கார். அதனால் எங்கள் அக்கா வந்து ஒரு 10 நாள் என் கூட இருந்துச்சு. அதுக்கு மீறி என் கூட இருக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன், எங்கள் அப்பா சேர்த்து 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு சாப்பாடு செய்யணும். அவங்க 4 பேர் அந்த பண்டுவும் பார்க்கணும் இல்லையா, வேலைக்கும் போகுது, மில்லுக்கு போகுது. அதனால் அவங்க குடும்ப சூழ்நிலை, மாதம் ஆனால் அவங்க கரண்ட் பில்லு, சிலிண்ட்ரு, இந்த மாதிரி லொசுக்கு லோனு எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. நம்ம கூட வந்து 10 நாள் உட்காந்தா ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம் வாங்குது. மில்லுக்கு போகுது, பஞ்சு மில்லுக்கு. எங்கள் ஊரில் பஞ்சு மில்லு இருக்குது. எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில். அங்கே போய் தான் வேலைக்கு போயிட்டு தான் வருவாங்க. 3 ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகணும். அதனால் சரி நம்ம கூட வந்து 10 நாள் உட்காந்துருச்சு. மேற்கொண்டு அவங்க வேலைக்கு போகணும் இல்லையா, பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு தரணுங்கிறதுனால சரி ரைட்டு அவங்க போகட்டும், ஒரு 2 நாள் தானே. ஏன்னா பிள்ளை பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. பிள்ளை பிறந்து 4ஆம் நாள் வரைக்கும் இருந்துச்சு. பிள்ளை பிறந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதோடு சேர்த்து மொத்தம் 10 நாள் ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் ஒருத்தர் நம்ம கூட வந்து இருக்காங்கன்னா அதே பெருந்தன்மையாக நினச்சிக்கிறணும். இன்னுமே எனக்கு எங்கள் ஊர் அக்காலாம் அவங்க அம்மாவை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வயசானவங்களும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம அக்காவே இருக்கட்டும் அப்படின்ட்டு 10 நாள் வரைக்கும் என் கூட இருந்தாங்க. சரி இன்னும் ஒரு 2 நாள் தானே, நீ போயிட்டு வாக்கா அப்படின்ட்டு அவங்க கிளம்புறவங்க சரி போயிட்டு வாங்கன்ட்டேன். எங்கள் அக்கா ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் மட்டும் நான் தனியாக இருந்தேன். வெள்ளிக்கிழமை நைட்டு போனாங்க, சனி ஞாயிறு திங்கக்கிழமை சாயந்தரம் 3 நாள் நாங்கள் தனியாக இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு நல்ல நேரம் பார்த்து 4:30 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதுதாங்க என்னுடைய இந்த ஸ்டோரி. நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதில். இன்னொன்று வந்து கேர்ள் பேபி பாய் பேபி டிஃப்ரெண்ட்டு கேட்டீங்க. அது நாளைக்கு வீடியோவில் அதை மட்டும் ஒரு சாப்டரோட எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு பெரிய ஆளு யாரும் கிடையாது, நீங்கள் தான். பாய்.